ஸ்ரீவைகுண்டத்துல பள்ளி மாணவனை பேருந்துல இருந்து இறக்கி வெட்டினாங்க, அதே மாதிரி உன்னையும் வெட்டினாதான் பயம் வரும் என மாற்றுத்திறனாளி வழக்கறிஞருக்கு தாவேகா நிர்வாகி ஒருவர் கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் தான் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள கணேசபுரத்தைச் சேர்ந்தவர் பாலமுருகன். மாற்றுத்திறனாளியான இவர் தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனது கட்சிக்காரருக்கு ஏரல் காவல் நிலையத்தில் புகார் குறித்த விசாரணைக்காக பாலமுருகன் வந்துள்ளார். அப்போது ஏரல் அம்பாள் தோப்பு பகுதியைச் சேர்ந்த தாவேகா மாவட்ட பொறுப்பாளராக விஜி சரவணன் என்பவர் 6 பேரை அழைத்துக் கொண்டு பாலமுருகனை நோக்கி வந்துள்ளார். பாலமுருகனை பார்த்து, நீ வழக்கறிஞர் என்றால் எல்லா வழக்கிலும் ஆஜராகி விடுவாயா, எங்களுடன் மோதும் அளவுக்கு வந்துவிட்டதா என்று தரைக்குறைவாக பேசியுள்ளார். அது மட்டுமின்றி பாலமுருகனின் சாதி குறித்தும் அம்பேத்கர் குறித்தும் தரக்குறைவாக பேசியுள்ளார். அப்போது விஜி சரவணனுடன் வந்த சிலர் பாலமுருகனை நோக்கி, சில தினங்களுக்கு முன்புதான் ஸ்ரீவைகுண்டத்தில் பள்ளி மாணவனை பேருந்திலிருந்து இறக்கிவிட்டு வெட்டினாங்க, அதே மாதிரி உன்னையும் வெட்டினாதான் பயம் வரும் என கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து வழக்கறிஞரான பாலமுருகன் ஏரல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் தாவேகா மாவட்ட பொறுப்பாளர் விஜி சரவணன் மற்றும் அவருடன் வந்து கொலை மிரட்டல் விடுத்த 6 பேர் மீதும் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், பொது இடத்தில் ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நிர்வாகி ஒருவர் மாற்றுத்திறனாளி வழக்கறிஞருக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.